Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கூனி மீன் வறுவல் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்க்க போறோம். கூனி மீன்னா வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து குட்டி prawnsன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா குட்டி குட்டி மண் இருக்கும். So 4 to 5 times தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்பதான் அதுல உள்ள அந்த குட்டி குட்டி மண் எல்லாம் போகும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தென் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது தென் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 10 minutes ஒன் டைம் நம்ம கிளறி விட்டுருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். 10 minutes ஒன் டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அதில் பாயில் ஆகிட்டு இருக்க தண்ணி வந்து வத்துறது வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அதில் பாயில் ஆகிட்டு இருந்த வாட்டர் எல்லாமே நல்லா வற்றியாச்சு. தென் நம்ம ஃபைனலாக தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூனி மீன் தொக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தென் நம்ம அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே டேஸ்டியான கூனி மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.